கைலாசம் ஐயா, அந்த மெழுகுவத்தியை கூட கீழே எங்க அப்பா கல்லறையில ஏத்திட்டு வர்றேன். அம்மா அவளை பத்தி தான் தெரியுமேடா. அவ பிரார்த்தனை பண்ணிட்டு வரது நேராக அது வரைக்கும் இங்கே இரு. அப்பா அப்பா என்னம்மா இடம் இது? எங்கடா ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க இந்த நேரத்துல? அது வந்து ஒரு வேண்டுதலுக்காக மெழுகுவத்தி ஏத்திட்டு போலாம் வந்தோம். வேண்டுதலா? முழிக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. வேண்டா டே, இந்த மாதிரி வேண்டுதெல்லாம் பிஞ்சிலேயே முடிச்சிருக்கேன்டா நான். உள்ள ஆயுதம் இருக்கு போல இருக்கு. மாட்டிக்கிட்டான். உன்கிட்ட என்னடா அது? ஓ இடுப்புல துப்பாக்கி தானா? ஜெர்மன் மேடா. இந்தா வச்சுக்க, உங்களுக்கு தேவைப்படும். எங்கடா வண்டி? அங்க இருக்கு. மழையில நனைய வேண்டாம், கொடை கொள்ள வாங்க, நான் கொண்டு போய் விடுறேன். வா. ஏண்டா அல்போன்ஸும் பேபியும் ஊர்ல இல்லையா? இல்ல, எஸ்டேட் போயிருக்காங்க. அவர் எங்க? கல்லறைக்கு போயிருக்காருமா. உனக்கு எத்தனை பசங்களா சாண்டி? 2. உனக்குடா தம்பி? இன்னும் பிறக்கல. நாட்டுக்கு நல்லதுதான். இதானே ஜீப்பு? என்னடா பேசாம? ஏண்டா திருட்டு நாயே! காங்கிய குரூப்ல ஆம்பளைன்னு உன்னதான் நினைச்சேன். இப்படி பின்னால குத்துற பேடி பையன்னு நினைக்கிறேன். போக போகடா, குழைச்சுக்கோங்கடா.
சார்லஸுக்கு பழி வாங்குறத வரக்கூடாது. சார், சப் கலெக்டர் வரா? அவனை பார்த்தாளா? இல்ல. நீ இங்க இருக்க வேண்டாம், உள்ள போயிடு. சரி. Yes, come in. குட் மார்னிங் சார். கௌரி பார்வதி இப்பதான் சப் கலெக்டரா டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கா இல்ல? ஆமா சார். ஒரு அழகான கலெக்டரமா இந்திரலேகா சில வருஷத்துக்கு முன்னால ஆசிட் ஊத்தப்பட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. உனக்கும் பண்ணணுமா? சார், நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டு அனுப்புனீங்க? ஏன் அவசரப்படுற? ஐ வில் கம் டு தி பாயிண்ட். கள்ளச்சாராய ரைடு விஷயமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னும் எனக்கு மேலிடத்து ரிப்போர்ட் வரல. அப்படி இருந்து எனக்கு தெரியும். நேத்து சட்டசபை முடிஞ்சதும் கட்சி மீட்டிங்ல நீதான் டாபிக். என்ன நான் கேட்கறதெல்லாம் சரிதானே? என்ன பேசாம நிக்கிற? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல சார். ஓஹோ, எந்த விஷயத்தையும் உங்களுக்கு நேரடியா சொன்னா தான் புரியும்னு நினைக்கிறேன். am I right? சொல்ல வேண்டிய விஷயத்தை நேரடியாவே சொல்லுங்க சார். I will understand. Stop it. Look, உனக்கு புரியலையா? நல்லா கேட்டுக்க. நடு ரோட்ல எவனோ ஒருத்தன் கத்தியால குத்தி செத்து போனானே, கள்ளச்சாராய வியாபாரி. அதான் அந்த எபினேசர். Sir, please mind your words. என்ன அவன் பேரு? ஓ, ஹீரோ. Come on. உன்னதான் கேக்குறேன். Captain Jacob Stephen Charles. கேப்டன், shut up. Now look. அவன மாதிரி பொறுக்கிங்களுக்கு ஒத்தாசை பண்றதுக்கு இல்ல உன் பதவி. என்ன புரிஞ்சுதா? இனிமே அந்த சார்லஸோட ஏதாவது தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா உன்னை தொலைச்சிடுவேன், தீர்த்து கட்டிடுவேன். ஓ சப் கலெக்டர் இடத்தை உடைச்சிடுவேன். Stop it. Get out. Sir, please. என்ன வேணும்? நான் சொல்றதையும் கொஞ்சம் நீங்க கேட்கணும். வெளியில போன்னு சொன்ன புரியலையா? போறேன் சார். ஆனா நீங்க குற்றம் சொன்ன மாதிரி என் பதவியையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி சார்லஸுக்கு நான் உதவி செய்ய நினைச்சாலும் அவர் அதை ஏத்துக்க மாட்டாரு சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். அவரு ரொம்ப உயர்ந்தவர். வாயை மூடிக்கிட்டு வெளியில போன்னு சொன்னல? இல்ல சார், இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும். ஒரு நிமிஷத்துல பதவியில இருந்து என்னை எடுத்துட முடியும்னு நீங்க மிரட்டினீங்கல்ல. ஆனா நீங்க சொன்ன அந்த சாராய வியாபாரி சார்லஸுக்காக இதை விட எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் சரி எடுத்து குப்பை தொட்டில வீசிட்டு போயிடுவா சார் இந்த கௌரி பார்வதி. சோ உத்தியோகத்துல இருந்து எடுத்துருவேன்னு பயமுறுத்த முயற்சிக்காதீங்க. உங்களை மாதிரி ஒரு சீப் பொலிட்டிஷியனோட சில்லித்தனமான கோவத்தை பார்த்து பயந்து நடுங்குறவ இல்ல சார் இந்த சப் கலெக்டர் கௌரி பார்வதி. Now please bear it in your mind and thank you for the patient hearing. சார், இப்ப என்ன செய்யறது? போன சும்மா. கடைசியில கண்ட கண்ட பிச்சைக்காரங்க கையிலையும் காலையும் விழுந்து வாங்கின சரக்கு கோவிந்தானதுதான் மிச்சம். ராகவா, ஆட பிச்சைக்காரங்கன்னு சொன்னது உங்களை இல்ல, அவன் பேரு என்ன? சத்தியமங்கலம் ஜோஸ். இன்னும் என்னென்ன வரும்னு யாருக்கு தெரியும்? அட எங்க மாதாவே, தேவையில்லாத வில்லங்கத்துல கொண்டாந்து எங்களை இழுத்து விட்டுட்டீங்களே. உடம்பாதரா. அட சும்மா இரு பேபி.
அந்த திமிரு பிடிச்சவ பேசுனதுல இருந்து அந்த சார்லஸ் வந்து இவரோட கண்ணத்துல 7 குத்து விடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படுறா இல்லையா? பயத்துல புலம்புனாலும் பாப்பையா சொல்றதுல நியாயம் இருக்கு. அவ என் வீட்டுக்கு வந்து என்னையே அவமானப்படுத்திட்டா. ஏன் சார், ரவுடிகளை காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஏற்பாடு பண்ணி அவ கார் மேல கல்யாணம் அடிக்க சொல்லட்டா? ஓ போலீஸ் புத்தியை காட்டுறியா? கட்சிக்குள்ளேயே கீழே இருந்து மேல வரைக்கும் 1008 குரூப் இருக்கு. நான் சொன்னா ஒருத்தனும் கேட்க மாட்டான். அப்படின்னா அவளை தென் மாவட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க தலைவரே. அதுக்கு ரெவென்யூ மினிஸ்டர் ஒத்துழைப்பு வேணுமே. அவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி. இதுக்கு ஒரு கமிஷன் போட்டுருவாரு. பாத்தியா, போட்டானுங்க. ஹலோ, ஆமா நான் ராகவன் தான் பேசுறேன். எத்தனை மணிக்கு அவ ப்ரோக்ராம்? அப்ப திரும்பி வர்றது? உனக்கு வேண்டியது நான் கொடுத்து அனுப்புறேன். சரி. சப் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து இவரோட ஆளு யூனியன் லீடர் பிரகலாதன். அவன் என்ன சொல்றான்? அதாவது ராத்திரி 9:30 மணி வரைக்கும் மாப்போசி நகர்ல புறம்போக்கு நல்ல பிரச்சனையா. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து போர்டுல நடக்கிற கலை நிகழ்ச்சியில ஏதோ பரிசெல்லாம் கொடுக்குறாங்களாம். எப்படியும் இந்த 2 நிகழ்ச்சிகளை கலந்து முடிச்சிட்டு அவங்க வீடு திரும்புறதுக்கு ராத்திரி 11-12 ஆயிடும். அப்ப அதான் நமக்கு சரியான டைம் அவளுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு. அதான். என்ன பேபி, களத்துல இறங்கிறியா? நேரடியாவே நான் களத்துல இறங்குறேன். என்ன சொல்றேன்? பேபி ஒரு நிமிஷம். அவ உடம்புல எங்கிருந்தாவது மூப்பில் இருந்துதான் இல்ல, ஒரு சொட்டு ரத்தமாவது அவ உடம்புல இருந்து பாரு. என்னுடைய வேண்டுகோள் இது. வாடா. இனி எங்க வழியில குறுக்கிட்டா உயிரோட எரிச்சிருவோம். வாடா. ஐயோ, இது நம்ம சப் கலெக்டர் அம்மா இல்ல? ஐயோ, என்னாச்சு மேடம்? யார் இப்படி பண்ணது? பாதிக்கப்பட்டவங்க எங்க போனாலும் மேடத்துக்கு சண்டை தான். மதுரையில இருந்தப்போ கலெக்டரோட சண்டை, திருச்சியில எம்எல்ஏ கிட்ட சண்டை, இங்க மந்திரி கிட்ட சண்டை. அப்படிதானே கௌரி மேடம்? இது கூட நமக்கு பிசினஸ் தான் மேடம். அப்புறம் நம்ம மினிஸ்டர் இருக்காருல்ல, அதான் மிஸ்டர் பாலகிருஷ்ணன். ரொம்ப தங்கமானவர், சாது வேற. ஆனா அவருக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க, தெரியும்ல, ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. ஐயோ, பார்வையிலே பயமுறுத்தாதீங்க. வாடா போடா. மேடம், குற்றவாளி யாரும் தேடி கண்டுபிடிச்ச மேல கேஸ் போட்டு தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. என்னடா சொல்ற? அதான் செய்ய முடியும். தேங்க்யூ மேடம். எங்க லிஃப்ட் வேணும்னா உங்க சௌகரியம். கண்ணில் ஒண்ணும் இல்ல, கண்ணாடி உடைஞ்சதை பார்த்து பயந்துட்டேன். சரி விடுங்க, வாங்க போலாம். உட்காரு, கொஞ்சம் தொட்டுக்கிறேன். என்ன? கொஞ்சம் தொட்டுக்கிறேன்னு. லொல்லு பண்ணாதீங்க. லொல்லா?
காய ஆறி போச்சான்னு பாக்கிறதுக்குள்ள லொல்லுகிலுங்கிறிய. திருட்டு பையன். இருங்க இருக்காரு. என்ன பண்றது? என்னடா இங்க நின்று கைய சுழிச்சிட்டு இருக்க? அது வந்து அண்ணன் இங்கதான் இருக்காரு. அண்ணா போன் வந்துகிட்டே இருக்கு, கொஞ்ச நேரம் இருங்க. ஏண்டா சார்லஸ், இங்க பாருங்கம்மா, காயத்துல போட்டு குத்துறாரு, ரொம்ப மோசம். ஏண்டா அவகிட்ட ரொம்ப பண்ணிட்டு இருக்க? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்று. யாரு? அது வந்து அம்மா தான். அம்மா இல்ல, குணசீலன். குணசீலன், தலைவர் குணசீலன். ஹலோ அண்ணா, கட் ஆயிடுச்சு. இப்ப ஒரு கட்சி ஆபீஸ்ல இருக்காராம். இப்ப நாம அங்க போனோம்.